சாயிப் டாக்ஸ் ஊடகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய காணொளியில் 2026 நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் யார் ஆட்சியை பிடிக்க இருக்கிறார், அதற்கான சர்வே ரிப்போர்ட் வெளியாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நம்ம காணொலியில் சர்வே சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இந்த காணொலியில் நம்ம தமிழ்நாட்டுடைய ஊடகம் இல்லாமல் வடநாட்டு ஊடகங்கள், தேசிய ஊடகங்கள், இதற்காக இருக்கக்கூடிய ஏஜென்சிகள் எது போன்ற ரிப்போர்ட்டை கொடுத்துருக்குறாங்க, யார் வெற்றி பெறுவார் என்று சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா போல் எஸ்டிமேட் பை அலையன்ஸ், உதாரணமாக ஓட் வைப் சர்வே, அக்னி நியூஸ் என்ன சொல்கிறது, சி ஓட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, அதுபோல் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கிளைம்ஸ் என்ன சொல்லுது, வடநாட்டுடைய இந்திய தேசியத்துடைய தொலைக்காட்சி, இது போன்ற நிறுவனங்கள் என்ன கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் என்பதை தான் இதை சுருக்கமாக பார்க்க போகிறோம் இந்த காணொலியில். இது போன்ற ஒப்பீனியன் மேக்கர்ஸ் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, அவங்க எத்தனை அந்த நிறுவனங்களுடைய பட்டியல் என்ன, ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய கருத்து, எந்த கூட்டணி தமிழ்நாட்டில் வெற்றி பெற இருக்குன்னு சொல்கிறாங்க, திமுக கூட்டணியா அதிமுக கூட்டணியா, தாவேக்கா விஜய் என்ன நிலைப்பாடு, நாம் தமிழர் கட்சி எங்கே இருக்கிறது, இது போன்ற அவங்களுடைய சொன்ன கருத்துக்கள், அவங்களுடைய சர்வே ரிப்போர்ட் என்ன வகையில் நம்ம என்ன செய்யணும் அந்த காணொலியில் வெளியிட போகிறோம். அதுபோல் பார்த்தீங்கன்னா இது போன்ற கருத்துக்களை ஏற்றுக்கொள்கிறார்களா, மக்களுடைய கருத்து ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒப்பீனியன் கருத்து ஒரு பக்கம் இருக்கட்டும், அரசியல் கட்சி தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க இதில் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காணொலியில் பதிவு செய்யிருக்கோம் சுருக்கமாக. எனவே இது போன்ற காணொலிகளை உங்கள் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை நீங்கள் அழுத்திக்கிறீங்க. நேரடியாக காணொலிக்கு செல்வோம். முதலாவதாக லேட்டஸ்ட் போல் எஸ்டிமேட்ஸ் பை அலையன்ஸ் வரையாக யார் பண்ணியிருக்காங்கன்னா ஓட் வைப் சர்வே என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம். அவங்க என்ன சொல்கிறாங்க, டிஎம்கே லெட் அலையன்ஸ் 37% என்ன செய்கிறாங்க, ட்ரஸ்ட் ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் கவர்னன்ஸ். இப்போ இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணால் ஓட்டு வச்சிங்கன்னா குறைஞ்சது 37%, ரொம்ப கம்மியாக நமக்கு தெரிகிறது. 46% பெற்ற திமுக அலையன்ஸ் இப்போ என்னத்தை தான் நீங்கள் வாதம் வைத்தாலும், என்ன விதமான குற்றச்சாட்டை சொன்னாலும் 37% அவர்களுக்கு ஓட் பேங்கை அசைக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி ஒன்றுபட்டு இருந்து எல்லாருமே அதுக்கு பெரிய மெகா கூட்டணி அமைத்தால் கூட 32% மேல் அவருக்கு செல்ல முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகம் தாவேக்காவுக்கு ஒரு முக்கிய இடமே கொடுத்துருக்குறாங்க. மேக்சிமம் அவங்க 12% ஓட்டு அவங்க வேங்கக்கூடிய வாய்ப்புக்கு 12% மேலே தாவேக்க வேங்க முடியாது என்று அவங்களுடைய சர்வே சொல்லியிருக்கிறாங்க. டிஎம்கே லெட் அலையன்ஸ் 37%, ஏடிஎம்கே பிஜேபி என்டிஏ கூட்டணி 32%, தாவேக்கா 12% என்று இந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இதை அக்னி நியூஸ் போல் சொல்லக்கூடிய அவங்க நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னா, டிஎம்கே அலையன்ஸ் ப்ரொஜெக்டட் டு வின் 164 சீட், 164 இடங்களில் திமுக கூட்டணி அசைக்க முடியாது, மீண்டும் 164 இடங்களை பெற்று அவங்க வாக்கெடுக்க போகிறாங்க என்று சொல்கிறாங்க. ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோ 200 தொகுதிகளை தாண்டி நாங்கள் வெற்றி பெறுவோம்னு சொல்லியிருக்காங்க. அக்னி நியூஸ்லாம் பார்த்திங்கன்னா தேசிய ஊடகங்கள் என்றைக்குமே பாஜக இது போன்ற தேசிய கட்சிகளுக்கு சாதகமாக வெளியிடக்கூடியது, ஓரளவு நெருக்கமாக சொல்வார்கள். அவங்களுடைய அந்த ஒப்பீனியன் போலில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருந்திருக்கிறது. இருந்தாலும் தமிழ்நாட்டில் அவங்க எடுத்த சர்வே அடிப்படையில் டிஎம்கே அலையன்ஸ் இஸ் ப்ரொஜெக்டட் டு வின் 164 சீட் இஃப் எலெக்ஷன் அக்கர்ட் நவ். இன்னைக்கு தேர்தல் நடந்துச்சுன்னு சொன்னால் 164 சீட்டை பெறுவாங்க. அதே மாதிரி ஏடிஎம்கே அலையன்ஸ் இந்தியா கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி 70 சீட்டுகளில் வெற்றி பெற இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு இதை நான் மக்களுடைய பார்வைக்கு வெற்றி பெறுகிறேன். திஸ் ப்ரொஜெக்ஷன் ரெஃப்ளெக்ட்ஸ் பொட்டன்ஷியல் அவுட்கம் பேஸ்ட் ஆன் கரண்ட் ஓட்டர் சென்டிமெண்ட். இப்போது இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளில் அவர்களுடைய அந்த ஏஜெண்டுகள் போய் எடுத்த ரிப்போர்ட்டை சொல்லியிருக்கிறாங்க. அதுபோல் பார்த்தீங்கன்னா இதை என்ன சொல்கிறாரு எடப்பாடியார் மறுத்திருக்கார். இபிஎஸ் ஏடிஎம்கே என்டிஏ கிளைம்ஸ் இஸ் அலையன்ஸ் குட் வின் 210 தொகுதி அவுட் ஆஃப் 234 சீட். 234 தொகுதிகளில் 210 தொகுதியை நாங்கள் பெறுவோம் என்று எடப்பாடியார் என்டிஏ கூட்டணி சொல்லிக்கிறாங்க. அதுபோல் திருமாவளவன் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, சஜஸ்ட் ஆப்போசிஷன் ஃப்ராக்மெண்டேஷன் ஃபேவர்ஸ் த டிஎம்கே லெட் அலையன்ஸ் ரீன்ஃபோர்ஸிங் இட்ஸ் கரண்ட் லீட். அதாவது எதிர்க்கட்சிகள் ஃபார்மாக இல்லை, எதிர்க்கட்சின்னு ஒரு கூட்டணியாக அமையவில்லை, அதோடு நிறைய பிரிவினை இருக்கிறது. எனவே
நாங்கள் இந்தியா கூட்டணி திமுகவின் தலைமையில் அமைந்த மதச்சார்பற்ற இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றி பெறுவோம் என்று திருமாவளவன் சொல்லியிருக்கார் என்பதெல்லாம் அதில் பதிவு செய்கிறார்கள். நம்ம முத்தாய்ப்பா எத்தனை நாட்டில் இது போன்ற ஒப்பீனியன் போல் மேக்கர்ஸ், இது போன்ற கருத்து கணிப்பை வெளியிடுகிறவர்கள், எக்ஸிட் போல வெளியிடக்கூடியவங்க, இந்த நிறுவனங்கள்லாம் யார் என்னெல்லாம் இருக்கிறாங்க என்பதை ஒரு சுருக்கமாக நான் சொல்லிவிடுகிறேன். இதுபோல் மீடியா பேக்ட் போல்ஸ்டர்ஸ்னு இருக்காங்க. ஒவ்வொரு மீடியாவுக்கும் ஒரு இப்போ உதாரணமாக என்டிஏ டிவி, டைம்ஸ் நவ், ரிபப்ளிக் டிவி இப்படிலாம் சொல்கிறோம்ல, அவங்களுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டாளம் இருக்கிறது. இப்போ வந்து பிரசாந்த் கிஷோர் என்று சொல்கிறோம். இப்போ அவர் ஒரு ஒப்பீனியன் மேக் பண்ணுறாரு, அவங்களாம் ஆட்களை வைத்திருக்கிறார்கள். சி ஓட்டர்ஸ் என்று சொல்கிறோம், அவங்களாம் ஆட்களை வைத்திருக்காங்க. இப்படி என்னென்ன நிறுவனங்களாம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, சிஎஸ்டிஎஸ் லோக்னிட்டி, இது வந்து சென்டர் ஃபார் ஸ்டடி ஆஃப் டெவலப்பிங் சொசைட்டி, ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரெஸ்பெக்டட் அகாடமிக் ஸ்டைல் சர்வே ரிசர்ச் குரூப். சிஎஸ்டிஎஸை பொறுத்தவரையில் இங்கே இருக்கிறாங்க. இப்போ லயோலா குரூப்னு சொல்கிறோம் இல்லையா தமிழ்நாட்டில், அதே மாதிரி சிஎஸ்டிஎஸ் இது இந்தியா ஃபுல்லாக இருக்கிறாங்க. அப்புறம் சி ஓட்டர்ஸ், சென்டர் ஃபார் ஓட்டிங் ஒப்பீனியன் அண்ட் ட்ரெண்ட்ஸ் இன் எலெக்ஷன் ரிசர்ச், ரிபப்ளிக் டிவிக்காக, டைம்ஸ் நவுக்காக, நவபாரத்துக்காக அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ சி ஓட்டர்ஸ் டீம் வந்து பெரிய டீம், தேசிய லெவலில் சொல்லக்கூடிய டீம். ஆக்சிஸ் மை இந்தியா, நோன் ஃபார் அக்யூரேட் எக்ஸிட் போல், அப்படிப்பட்ட ஒரு இது இருக்குது. ஆஜ் தக், அவங்க இந்தியா டுடே, ஆஜ் தக் சேனலுக்காக வேண்டி அவர்கள் ஆக்சிஸ் மீடியாங்கிற டீம் இருக்குது. அதுபோல் டுடேஸ் சாணக்கியா, நம்ம ஊர் சாணக்கியாவில் அவர் பொய்யா சொல்லுவார், வாயில் எல்லாம் அடித்து விட்றாரு நண்பர் பாண்டே, அந்த சாணக்கியா இல்லை, டுடேஸ் சாணக்கியா. அவங்க யாருன்னா ஏபிபி நியூஸ், நியூஸ் 24 அவங்களுக்கு சார்பாக வேலை செய்யக்கூடிய நிறுவனம். ஜன் கி பாத், இது யாருன்னு சொன்னால் ஹிந்தி நியூஸ் மீடியா, அதாவது கவ் பெல்ட்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜன் கி பாத்துங்கிற ஒரு குரூப் இருக்காங்க. அவங்களும் தமிழ்நாட்டில் உள்ள இறங்கியிருக்காங்க. சி ஓட்டர் இறங்கிட்டாங்க, ஆக்சிஸ் மீடியா இருந்தாங்க, டுடேஸ் சாணக்கியா எல்லாமே தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. பீகார்லேயும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. யார் வந்து வெற்றி பெறுவான்னு, பீகாரில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி கடுமையான லீடிங்கில் இருக்குது. அதே மாதிரி தான் இங்கே திமுக கூட்டணி பயங்கரமான லீடிங்கில் இருக்குது. அவர்கள் தான் மீண்டும் ஆட்சியை தக்க வைக்கிறார்கள். 2024 ஸ்டாலின் தான் முதலமைச்சர் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அதுபோல் பார்த்தீங்கன்னா இடிஜி ரிசர்ச், அவங்க யாருன்னு சொன்னால் நியூஸ் எக்ஸுக்கான ஆட்கள். சிஎன்எக்ஸ், கிரியேட்டிவ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் வந்து அவங்க வந்து த்ரூ அவுட் ஆஃப் இந்தியாவுக்குள்ளே வேலை செய்திருக்காங்க. கார்வி இன்சைட், அது நமக்கு தெரியும், டுடே இந்தியா டுடே குரூப்பில் உள்ளவங்க தான் கார்வி இன்சைட்டு, அவங்களும் இருக்கிறாங்க. போல் ஸ்டேட்டை பொறுத்தவரையில் அவங்க இந்த மாதிரியான ஒப்பீனியன் மேக்கர்ஸில் வந்து இந்தியா ஃபுல்லாக போய் உட்கார்ந்து இந்த மாதிரி சமூக ஆர்வலர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த இது கிட்டத்தட்ட இது போன்ற நிறுவனங்கள்லாம் இருக்கிறது. கன்சல்டிங் ஃபர்ம்ஸ் இருக்குது. இப்போ வந்து யாரும் போய் நீங்கள் வந்து எங்களுடைய கட்சி, உதாரணமாக திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், இந்த மாதிரி கட்சிகள் போய் எங்கள் 2026 நிலைமை என்ன, நீங்கள் வந்து சர்வே எடுத்தாங்கன்னு சொல்லி கேட்குறாங்களே, அது போன்ற கன்சல்டிங் ஃபார்ம் இருக்குது. பீப்புள்ஸ் பல்ஸ், ஹைதராபாத்தில் ஒர்க் பண்ணி இருக்காங்க அவங்க. அதுபோல் டேட்டாலிட்டிக்ஸ்னு சொல்லி ஒரு டீம் இருக்கிறாங்க. அவங்க வந்து இது போன்ற கன்சல்டிங் பண்ணுறாங்க. இது நம்ம பிரசாந்த் கிஷோர் பண்ணோம்ல, அது மாதிரி லீடு டெக் அப்படிங்கிற ஒரு டீம் இருக்கிறாங்க. எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் சர்வே பண்ணக்கூடியவங்க. அதுபோல் ப்ரஸ்டட் மூட் ஆஃப் நேஷனல் போல்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப், இந்தியா டுடே உடைய குரூப் அவங்க. நீல்சன் இந்தியா, ஏசி நீல்சன் ரொம்ப ஃபேமஸான குரூப் அவங்க. டிவி சேனலுக்கு வந்து முற்கூட்டிய சப்போர்ட், எல்லா டிவி சேனலுக்கு வந்து என்ன செய்கிறாங்க, அந்த ஒப்பீனியன் போல் கண்டக்ட் பண்ணுறாங்க. சட்ட பஜார் ப்ராக்சிஸ், சட்ட பஜார் நமக்கு தெரியும், சென்டிமெண்ட் இண்டிகேட்டர்ஸு, அது போன்று இருக்கிறார்கள். இதுபோல் நிறுவனங்கள் வந்து ப்ரைவேட் கன்சல்டன்சிஸ் இருக்குது. குறிப்பாக இந்திய தேசிய ஊடகங்கள் இது போன்ற ஒப்பீனியன் மேக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 டிவியை சொல்லிடலாம். இந்தியா டுடே, மூட் ஆஃப் நேஷன் சொல்லி போகிறாங்க. ஃபேமஸாக இந்தியா டுடேயுடைய ஒப்பீனியன் போல் வந்து ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தலிலும் பிரதிபலித்திருக்கிறது. ஆனால் நெருக்கமாக சொல்லக்கூடியவர்கள். ஏபிபி நியூஸ், டைம்ஸ் நோ, ரிபப்ளிக் டிவி. இந்த டைம்ஸ் நோவும் ரிபப்ளிக் டிவியும் ஒரே பார்த்தீங்கன்னா அந்த சங்கி மீடியா, அவங்க முழுக்க வந்து பாஜகவுடைய இதை தான் வெளியிடுவார்கள். ஆனால் அவங்களும் வெளியிடுறாங்கல்ல, அவங்க சொல்லி தான் ஆகணும். அர்ணப் கோஸ்வாமிலாம் பார்த்தீங்கன்னா 400 பார் 420க்கு மேலே 430 தொகுதியை வெற்றி பெறுவான்னு சொல்லிகிட்டே இருந்தார். இப்போ 240 தொகுதி தான் வெற்றி பெற்றுச்சு இது என்டிஏ, அதாவது பாஜக. அப்போ அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் நம்ம இருக்கிறாங்க. நியூஸ் 18, ஜி நியூஸு, இது போன்ற நிறுவனங்கள் எல்லாம் இது போன்ற ஒப்பீனியன் போல் செல்லக்கூடிய விஷயம் இருக்கிறது. இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடுவோம். தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகளே பண்ணுறாங்க. உதாரணமாக திமுகவுக்குன்னு தனியாக ஒரு டீம் இருக்குது. எம்கே ஸ்டாலின், நம்முடைய ஸ்டாலின் சொல்கிறாரு 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெறுவோம். டிஎம்கே அலையன்ஸ் வில் ஸ்வீப்
2026 எலெக்ஷன். நாங்கள் வந்து கிளியர் ஸ்வீப் பண்ண போகிறோம். 2026 திமுக தலைமையிலான கூட்டணி தான் வெற்றி பெறும். எய்மிங் டு வின் ஓவர் 200 சீட்டு 234 தொகுதியில் 200 சீட் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று முதல்வர் ஸ்டாலின் சொன்னார். இது சும்மா சொல்லலை. அவருக்கு டேட்டா இன்புட் கொடுத்தது யாருன்னா ராபின் சர்மா, ஷோ டைம் கன்சல்டன்சி. இப்போ அவங்க தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க திமுக அலையன்ஸ்க்காக வேண்டி. அவங்க பார்த்து இது இல்லாமல் சபரிசனுடைய அந்த டீமும் வந்து என்ன செய்கிறாங்க, ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த 2 டீமும் எடுத்த சர்வேயின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 6 மாதம் ஒர்க் அது. திமுகவுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறார். 200 தொகுதியில் வெற்றி பெறுவோம் என்று. 200 தொகுதியில் வெற்றி பெறுவார்களா மாட்டார்களா, இன்னும் 6 மாதம் இருக்கிறது. இந்த வாத பிரதிவாதங்கள்லாம் தனி. ஆனால் இப்போதைய நிலைமையில் திமுகவுடைய அந்த ராபின் சர்மாவுடைய டீமும் சபரிசன் டீமும் வந்து எடுத்து கொடுத்த சர்வேயில் இது மாதிரி முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். அதுபோல் தாவேக்கா டிவிகே விஜய் பாட்டி அவங்களும் என்ன செஞ்சிட்ருக்காங்க, தமிழக வெற்றி கழகம் அவங்களும் சர்வே எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய சர்வே ரிப்போர்ட்டை திமுக எடுத்திருக்காங்க. டிஎம்கே மதுரை ஈஸ்ட், மதுரை இந்த மாதிரி இடங்கள்லாம் அவங்க அதாவது தாவேக்கா தமிழக வெற்றி கழகம் சில முன்னேற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. என்னென்னா 70,000 பூத் லெவல் ஏஜெண்ட்டை வந்து என்ன செஞ்சுருக்காங்க, அவங்க வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே ஓட்டர் போன்றவர்கள்லாம் 12% வந்து சொன்னாங்கல்ல, அதை மறுத்து தாவேக்காவுடைய டீம் அவங்க வந்து 18% நம்மளை எடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது சாத்தியமா இல்லையாங்கிறது தெரியும். 18% சொன்னால் ஒவ்வொரு தொகுதியிலும் 40,000 ஓட்டு வாங்கணும். உங்கள் காணொலியை பார்ப்பவர்கள் 234 தொகுதியிலும் 40,000 ஓட்டை கிராஸ் பண்ணுவாங்களா தாவேக்கா என்பதை உங்கள் முடிவுக்கே நான் வெட்டி விடுகிறேன். ஆக டாக்டர் விஜயுடைய மேட்டர் என்ன அப்படிங்கிறத வந்து உன்னிப்பாக கவனிக்கிறது திமுகவும் கவனிக்கிறது, அதிமுகவும் கவனிக்கிறது. ஓட்டர் விஜய்க்கு கொடுத்த ஒப்பீனியன் போல் வந்து 18%. இவர்கள் தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதுபோல் ஸ்டாலினுக்கு 27, அதாவது திமுகவுக்கு மட்டும் 27%, கூட்டணிக்கு அல்ல. அதுபோல் அதிமுகவுக்கு மட்டும் 10% கொடுத்துருக்குறாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல. ஓட்டர்ஸ் கண்டக்டட் ஒப்பீனியன் போல் ஷோஸ் ஸ்டாலின் at 27% public support, Vijay at 18% public support, and EPS ADMK 10%. Through this survey, validity is questioned by both DMK and BJP representative. இதை வந்து பிஜேபியும் மறுக்குது, திமுக கூட மறுக்குது. இவ்வளோ தூரம் வந்து விஜய்க்கெலாம் போட முடியாது, எங்களுக்கு என்ன திமுக 27% இருக்குது, நாங்கள் ஆல்ரெடி 33% ப்ரூவ் பண்ணிட்டோம், எங்கள் கூட்டணி வந்து 46.97 47% நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது ஓட்டருடைய இது. டிவிக்கே வந்து அவங்களுடைய சர்வேயில் என்ன சொல்கிறாங்கன்னா 10 மாதம், அதாவது 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சப்ஜெக்ட்டு, 10 மாதத்துக்குள் விஜய் தான் டாப்பில் வருவார் என்று சொல்கிறாங்க. எப்படி டாப்பில் வர்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுபோல் ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி அவங்களும் என்ன செஞ்சுருக்காங்க, அவங்களும் சில வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இபிஎஸ் உடைய ஐடி விங்கு, தனிப்பட்ட வீட்டு விங்கு, அதிமுகவுடைய போல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவங்களும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வைத்தியலிங்கம் சொன்ன மாதிரி 99% தொண்டர்கள் வந்து கன்சல்டேட் பண்ணிட்டாங்க. இபிஎஸ் உடைய சுற்றுப்பயணம் என்னுடைய அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இருந்த பிரிவுகள்லாம் நீங்கி ஒரு பெல்ட்டில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஸோ அதிமுகவுடைய ஓட்டு கன்சல்டேஷன் ஆகிவிட்டது. இனி வந்து டிடிவி தினகரனோ சசிகலா அம்மையாரோ ஓபிஎஸ் மேட்டர்லாம் பெரிய எங்களுக்கு மேட்ரே இல்லை, எந்த ஃப்ராக்ஷனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. லா அண்ட் ஆர்டர், உமன் சேஃப்டி அண்ட் ட்ரக் மெனான்ஸ், இதை நாங்கள் வந்து 234 தொகுதியிலும் நாங்கள் கொண்டு சேர்க்க போகிறோம்ங்கிறதா இபிஎஸ் தரப்புடைய ஐடி விங், அதிமுகவுடைய ஐடி விங் இபிஎஸ் தரப்புடைய ஒப்பீனியன் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து தகவல் கொடுத்துருக்காங்க. அதாவது லா, சட்ட ஒழுங்கு சீர்கட்டு இருக்கிறது, லா அண்ட் ஆர்டர், உமன் சேஃப்டி, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, ட்ரக் மெனான்ஸ், எங்கே பார்த்தாலும் போதை பொருள், இந்த 3ஐ தான் பிரதான ஒரு குற்றச்சாட்டாக திமுக மீது வைக்கப் போகிறோம். எனவே நாங்கள் 200 தொகுதியை வெற்றி பெறுவோம் அதிமுகன்னு சொல்கிறாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி பிரதான கட்சிகள் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி நார்த் இந்தியாவில் நார்த் ஸ்டேட் வட தமிழகத்தில் ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 13% ஓட்டு இருக்குதா சொல்கிறாங்க. ஃபில்ஃபில்டு ஒன்லி 13% ஆஃப் போல் ப்ராமிசஸ், அதாவது பார்த்தீங்கன்னா 13% தான் திமுக வந்து போல் ப்ராமிஸை பண்ணியிருக்கு, நாங்கள் 13% இங்கே இருக்கோங்கிறாப்ல. எப்படி 13% நமக்கு தெரியவில்லை, அவர் தான் விளக்க வேண்டும். சிபிஐ லெஃப்ட் பார்ட்டி அவங்க சொல்கிறாங்க தேர்ட் ஃப்ரண்ட் என்பதே இருக்காது. தமிழ்நாடு மக்கள் வந்து ஒரு காலமும் தாவேக்காவுக்கோ நாம் தமிழர் கட்சிக்கோ என்ன செய்யலை, அவங்க ஓட்டு போட்டதும் இல்லை, ஓட்டு போகிறதும் இல்லைங்கிறத
சிபிஐ வந்து கம்யூனிஸ்ட் கட்சி பார்ட்டி ஆஃப் இந்தியா வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. திமுக லெட் அலையன்ஸ் தான் வந்து 2020 வெற்றி பெறும் என்று சொல்கிறாங்க. விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பை பார்ட்டிசன் தான் இது, தேர்ட் பார்ட்டி இது இல்லை என்பதை வந்து அவரும் தெளிவுபடுத்தியிருக்காரு. ஆக மொத்தத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அன்புமணி ராமதாஸ் அவர் சொன்ன கருத்து வந்து பெரிய ஒரு இம்பேக்டை ஏற்படுத்த மாதிரி எனக்கு தெரியலை. ஏன்னா அந்த கட்சியே இன்னும் வந்து சரியில்லை. அவர் 10% தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ராமதாஸ் அவர்களும் அன்புமணியும் சேர்ந்து இருந்த காலத்திலே 10% எடுக்க முடியாது. அவர்கள் வந்து ஏதாவது அணியில் தான் போட்டியிட்டிருக்கிறார்கள். 13% வாக்குறுதிகள் தான் திமுக நிறைவேற்றிருக்கிறது என்று சொன்னதெல்லாம் வந்து அதை திமுக தரப்பு வந்து மறுத்திருக்கிறார்கள். எனவே 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை வந்து இப்போ உட்காந்துட்டு ப்ரிடிக்ட் பண்ணுறதுங்கிறது வந்து இப்போ ஓரளவு நெருக்கத்தில் இருந்தாலும் இத்தனை தொகுதிகள் தான் என்று சொல்ல முடியவில்லை. இதுதான் லேட்டஸ்ட் அவைலபிள் சர்வே போல் எஸ்டிமேட் பை சி ஓட்டர் ஆக்சிஸ் மை இந்தியா இவங்க சொன்ன இது. நாங்கள் ப்ரொபோஷனாக நாங்கள் நினச்சி ஃபிகர் கொடுக்குறோம். இத்தனை தொகுதிகள் என்று இப்போது சொல்ல முடியாது. அது 2021 சட்டமன்றத்தில் அறிவித்த பிறகுதான் மக்கள் பல்சை நாம் திரும்பவும் பார்த்து நாங்கள் சொல்லுவோம் என்கிற மாதிரியான சொல்லியிருக்கிறாங்க. மோஸ்ட் ரீசன்ட் ஒப்பீனியன் போல் நம்பர் அலையன்ஸ் வைஸ் ஓட் ஷேர் வந்து இப்போ ப்ரொஜெக்ஷனில் கொடுக்க முடியாது என்பதையும் அவர் சொல்லியிருக்கார்கள். பார்க்கலாம். லேட்டஸ்ட் எஸ்டிமேட்டை பொறுத்தவரையில் திமுக தலைமையில் அமைந்த மதச்சார்பற்ற முற்போக்குனி கூட்டணி இந்தியா கூட்டணி தான் மீண்டும் 2026 ஆட்சி அமைக்கிறது. ஸ்டாலின் தான் மீண்டும் முதலமைச்சராக இருக்கிறார். இங்கே திமுக நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸாக தான் இருக்க போகிறாங்க. எதிர்கட்சியாக வந்து அதிமுக தான் அமையப்போகிறது. 2021 என்ன ரிசல்ட் வந்ததோ அதே ரிசல்ட் தான் திரும்ப போகிறது என்பதை தான் இந்த சர்வே முடிவுகளெல்லாம் வந்து நமக்கு சொல்கிறது. பார்ப்போம். அடுத்த ஒரு சர்வே ரிப்போர்ட்டில் தொகுதி வாரியாக என்னென்ன தொகுதி மண்டலம் வாரியாக பிரித்து எந்தெந்த தொகுதிகளில் என்னென்ன யார் யார் லீடிங் இருக்கிறா அப்படிங்கிறத மற்றொரு காணொலியில் மீண்டும் விலாவாரியாக நாம் வந்து வெளியிடுவோம். அதுவரை காத்திருங்கள். இது போன்ற காணொலிகளை உங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் சாஹிப் டாக்ஸ் ஒரு இடத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம். நன்றி.